அனைவருக்கும் காலை வணக்கங்கள். படத்தின் டைட்டில் கா. எல்லாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 3-4 பேர் சேர்த்து வச்சா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறக்காக கான்னு சொல்லி சிம்பிளாக வச்சுட்டார் எங்கள் டைரக்டர். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம். படம் எடுத்து ஒரு ரெண்டு வருடம் ஆகிவிட்டது. பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, என்னாச்சு சார், இன்னும் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா, என்னாச்சு, எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன். 3:30க்கு ஃப்ளைட் இருக்குது, டிக்கெட் எடுத்தாச்சு, 2:30க்கு உள்ளே ரீச் ஆகிடுச்சு. 3:30க்கு வரல, ஃப்ளைட் வரல, 4 ஆச்சு. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது, இன்னொரு 2 hours ஆகும், ஃப்ளைட் வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போயாச்சு, திருப்பி வர முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். 4:30 5:30 ஆயிடுச்சு. சொன்ன டயத்துக்கு வரல, 6 o'clock தான் வந்தது. டயத்துக்கு வந்தது. நானும் ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டேன். அதேமாதிரி இந்த காப்படமும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். முயற்சி ஃபுல்லாக நம்ம டைரக்டர், நம்ம நண்பர் ஜான்மேக் சார், மேடம் எல்லோரும் சிறப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்லாம் பண்ணும்போது இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த படத்தை லான்ச் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் சிறப்பான படம். யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டீப்பாக கார்டை காட்டியிருக்க முடியாது. மும்பையில் போட்டு காட்டினோம், பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெரிய டீம் தான் பார்த்தாங்க. ஒரே ஒருத்தர் தான் போட்டு காட்டினோம். இப்போ லாஸ்ட் வீக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு படம் வந்திருக்குன்னு சொல்லி. நாஞ்சில் அதில் வந்து ரொம்ப வாழ்ந்துருக்கார். நான் கூட ஆரம்பத்தில் படம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. பட்டு நாஞ்சிலுக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மேடம் ஆண்ட்ரியா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஜான்மேக் சார், எவ்வளோ வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் அவருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல படமாக அமைஞ்சு போகுது. மைனா கொடுத்தாரு, சாட்டை கொடுத்தாரு. இந்த படம்லாம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகுமான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சிறப்பான கொடுத்தவர். அந்த நம்பிக்கையும் பேரில் அந்த படமும் எடுத்திருக்காரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு படம் சம்பவம்னு ஒன்று பண்ணியிருக்காரு, அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும், இங்கு வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. கா படத்தின் கதை நாயகி ஆண்ட்ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதுல்ல? ஆக்சுவலி முதல்ல டைரக்டர் ராஜல் பற்றி தான் பேசணும். இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு கைத்தட்டல். பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது. ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் என்பது ஒரு குழந்தையாக பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 2 பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா. ஸோ அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்குது. அந்த அம்மா டைரக்டர், அப்பா ப்ரொடியூசர். 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி
புரியுதுல்ல உங்களுக்கு? சந்தோஷமாக அந்த அந்த குழந்தைய வளர்க்கணும், இல்லைன்னா அது சரி வராது. ஸோ இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 ப்ரொடியூசராக இருக்குது இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீயிங், ஃபார் ஹோல்டிங் நஞ்சில்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் ஐ திங்க், எப்படி சொல்கிறது, ஒரு சில டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும் பொழுது இவங்க இல்லையா, டேட் இல்லையா, சரி அடுத்தவங்க பார்ப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் வேலை பார்ப்பாங்க. அவர் ரொம்ப அடம் பிடிச்சி, இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்போது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம், அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள், ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தே ஆர் ஏபிள் டு see the vision beyond the fights and all that. அதை தாண்டி இந்த படம் ஒரு கருத்தை சொல்லும். ஸோ ஐ ஹோப் the world is able to see that. and நாங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக I hope this film is also successful for the producers and definitely for Nanjil. And thank you to all other technicians, Sundar Babu sir and DOP sir, editor, stunt master, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. Thank you. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு நன்றி தான் சொல்லணும் எல்லாருக்கும். முக்கியமாக இந்த ஆண்டனி சார் எங்கள் படத்தை வாங்கினதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. படம் ஒரே ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார், பேசி ஒரே பிஸ்னஸில் இந்த சிட்டிங்கில் முடிஞ்சது. ரொம்ப நன்றி ஆண்டனி சார். நல்லாயிருக்கும், நல்ல பிரபாவமாக நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு, நல்லா அருமையாக கொண்டு சேர்த்துட்ருக்காரு. இந்த படம் முக்கியமாக நல்ல படமாக அமைகின்றதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜன் சார் எனக்கு ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்திருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் ஆண்ட்ரியா மேடம் வந்து இந்த படத்தில் கேட்டவுடனே ஒத்துக்கிட்டாங்க, இந்த படம் நடிச்சு விடுறதுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. சலீம் கோஸ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தை தயாபுரான் அவர்களுக்கு நன்றி. ஜெசிகா மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர் அப்புறம் ஜோஸ், முக்கியமாக எங்கள் மேனேஜர் சங்கர் அவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் பிரமாதமாக அமையும். பாக்கியராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நான் போனோடனே மைனா கதையை முதல்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து திரைக்கதர்சனம் சொல்லி கரெக்டாக சொல்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை அவ்வளோ ஞாபகமாக ஃபுல்லாக படத்தோடைய கதை சொல்கிறார். அந்தளவுக்கு ஒரு சினிமா எந்த அளவுக்கு நேசிக்கிறான்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சௌந்தர் அண்ணன் அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் கமலேஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.